ESPNக்காக ஒரு தனி பேப்பரிவாக WWE ரெசல் பலூசா வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருந்தாங்க. பட் ESPN வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காங்கன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதில் ஸ்டார்ட் பண்ணி ரெசல் பலூசா முடிஞ்சதோட நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரியில் இருக்காங்கன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதை மட்டும் மெயினாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் பார்த்தலாம் ரொம்ப ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்சாலும் ஷார்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ கரண்டாக நம்ம வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ரெசல் பலூசாவில் என்ன நடந்துச்சு, ஸோ ஆஃப் ஏர்லேயே நிறைய விஷயங்கள் நடந்துருந்துச்சு, கூடவே போஸ்ட் ஷோவில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன நடந்துச்சுன்றதை டீகோட் பண்ணி தனி செப்பரேட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜுரி லிஸ்டஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் லிஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைப்பர் நிவனை வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டக்ட் நம்ம பைப்பர் நிவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சீக்ரெட் ஹெர்விஸ்க்காக. இப்போ வரைக்கும் கரண்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1 month கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேட்ச் கம்ப்ளீட் பண்ணி ஆகிப்போச்சு. இப்போ வரைக்கும் கரண்டாக அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட்ஸ்னு கேட்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைப்பர் நிவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஜுரியில் இருக்காங்களாமா. அவங்க ரெக்கவரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக கொஞ்சம் ஹீல் ஆகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்ட் அவங்க வந்து இன்ஜுரியில் இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய லெவலில் பார்க்க முடியலன்றத நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு அப்புறமா நம்மளுடைய ஜே ஊசோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்கஷன் ப்ரோட்டோகால் அண்டர் போயிருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு ரெசல் பல்லுசாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் பஸ்டட் ஓப்பன் ஆகி ப்ளீட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஜுரி, அதாவது எப்படி சொல்கிறது, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆஃப் எடுப்பாருன்ற மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை பெரிய லெவலில். பட் இவருக்கு ஒரு சில இன்ஜுரிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுமா ஜேவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஹீட்டோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா துடைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அந்த ஆல்சோ கேப்ஷன்லாம் ஐம் வாஸ் குட்ன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அவர் டிவி ஆஃப் எடுப்பாருன்ற மாதிரி எந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. அண்ட் ஆல்சோ ஏஜிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா WWE சண்டை போட்டுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா 2015 அப்புறமா இப்போ வரைக்கும் கரெக்டாக சண்டை போடுறாங்க. இது ரிலேட்டட் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடத்திருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் கரண்டாக அவங்க வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வியப்படையில. ஸோ நார்மலாக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து குட்டாக தான் இருக்குன்ற மாதிரி பேக் ஸ்டேஜ்லேருந்து வந்திருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து ESPN இப்போ கரெக்டாக ரெசல் பலூசா ரிலேட்டட் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்திருக்கு. இது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்சைடர்ஸ் மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போயிருந்துச்சு. ஏன்னா ESPN வரும்போது அவங்க வந்து காம்பவுண்ட் ஸ்போர்ட் அது மட்டும் இல்லாமல் ரியலிஸ்டிக்கான ஸ்போர்ட்ஸில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் இவங்க ஸ்போர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் சைடு வந்ததுலேருந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போகப்பட்டுச்சு. ஸோ WWE டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்ற மாதிரி. பட் அவங்க எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக தான் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ESPN வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்களாமா. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை. ஸோ ESPNோட காம்பவுண்ட் ஸ்போர்ட் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கிரேட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா C கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. C கிரேடுன்னு வரும்போது ஒரு ஆவரேஜான ஷோன்ற மாதிரி தான் ரெஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த நைட்டோட ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா USK வர்சஸ் நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாக்கருக்கான மேட்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா B+ கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஹைலைட்டாக கொடுத்த மேட்ச்க்கே B+ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ட்ரூ மேக்கின்டையர் கோடி ரோட்ஸ் மேட்ச், அது போக LA நைட் நம்ம லெஸ்னர் வர்சஸ் சீனாக்கான மேட்ச்சுக்கு வந்து C- வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேட்டிங்னு போகும்போது நம்ம ஸ்டெஃப்னி வாக்கர் அண்ட் ஆல்சோ USKக்கான மேட்ச் தான் வந்து ஹையஸ்ட் ரேட்டிங் B+ கொடுத்துருக்காங்க. லோயஸ்ட் ரேட்டிங் பார்க்கும்போது ட்ரூ மேக்கின்டையர் வர்சஸ் நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கான மேட்சும் நம்மளுடைய சீனா வர்சஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்ச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ரேட்டிங் கிடச்சிருக்கு. C- வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய ESPN பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா போகல. அது ஆடியன்ஸ் பார்த்தா நமக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் ESPN பிறகு கண்ட ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இதை பற்றி அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். நீ மறக்காம சேனல் ஸ்டே பண்ணிருக்காங்க.